ஆவணி முடிவுக்குள்ள எனக்கு எல்லாம் வளர்ப்பு நடக்க ஆரம்பிச்சிடும். ஐயா கேக்கா எனக்கு தான் கெட்டுறது யாருக்கு? உன் மகனுக்கு தான் கெட்டுறேன், புரியுதா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன், இப்போ நீ என்கிட்ட கேட்டு வர, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சது சிறப்பாக கட்டிடுவோம். இவ்வளோ போய் வளர்ப்பேன், உன்னால இணைஞ்சது இல்லையா? முடிங்க நான் கூட போய் இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்தேன். என் மக்கள் எப்படி நல்லா இருந்தா இது கூட தான் இருந்துட மாட்டாளா? எப்படி உன்னால் முடிஞ்சது சரிதானா? ஆனால் என்ன இவ்வளோ பிரிச்சு கேட்டேன், அதை மட்டும் குறைக்க கூடாது. பெருசாக கட்டினா இந்த நான் அள்ளி தரேன், இல்லை நான் அள்ளி தான் தந்துட்டு தான் இருக்கேன். யாருக்கு குறை வச்சிருக்கேனா? இதுதானே நல்லபடியா எந்த ஒரு இது இல்லாம முடிஞ்சது. என்ன ஒரு ஆழம் முடிஞ்சது. 5 எவ்வளவோ கொடுங்க சரிங்களா? சிறப்பாக செஞ்சுருவோம். எவ்வளோ நாளும் தரேன்ப்பா, எனக்கு எவ்வளோ பெருசாக கெட்டு எப்போ உனக்கு எனக்கு கூட வைக்க முடியுமோ அப்போ கெட்டு. நான் இப்போவே எனக்கு கெட்டுறதே எவ்வளோ மகிழ்ச்சி தான் சரியா? எனக்கு ஏன் இறங்கி வர்றது கஷ்டம் சரிதானா? நீ இப்போ கூட அப்போ கூட நான் கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ முடிவோ அப்போ கூட நான் மனசை எடுத்துக்கிறேன். இப்பவுமே அங்கே நம்ம கிட்ட கேட்கணும். நல்லா கட்டிடுறேன். அப்படி அதே மாதிரி தட்டுங்க, அதே மாதிரி போதும். அடுத்த ஆவணிலே கூட வச்சிருக்கேன். கேட்டு நான் இப்போ போட்டு போக மாட்டேன். ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது. நான் போனதுலே பார்த்தேன், ஒண்ணுமே கேட்கல. ஒரு செங்கல் வந்துச்சா கேட்டு யாராவது கேட்டு ஒரு வார்த்தை கேட்க என்கிட்ட கேட்காம நீ ஏன் முடிவு எடுக்க? நீ ஏன் அடிக்க? ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு செங்கல் வந்துச்சா இடத்துல, ஒரு செங்கல் வந்துச்சா எங்க நோட்டிச்சு காட்டு. நல்லபடியா நாங்க செய்வோம். சிறப்பா கட்டி ஆவணியில கொடை வைக்கிற மாதிரி கட்டிருக்காங்க. இதே நாள் கொடை வைக்கிற மாதிரி. ஆமா பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என் மக்களை சொல்லிட்டு இவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் பெரியவர் இல்ல, நான் சொல்ல முடியுமா?